சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நான் பேய் ஓட்டினேன், அது பண்ணேன், எனக்கு அடிச்சது, கை கால்லாம் வலிச்சிச்சு, வீங்கிடுச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? அந்த மாதிரி நான் நிறைய அனுபவிச்சேன். வாயை திறக்க முடியாது, ரத்தம் ஒழுவும், சாப்பிட முடியாது, கிட்டத்தட்ட ஒரு மாச கணக்காக சாப்பிடாம இருந்திருக்கேன். உடல் கட்டு, பஞ்சபூதங்கள் கட்டு, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம சுத்தில இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு கட்டு பண்ணிட்டு தான் நம்ம அதை வர வைக்க முடியும். இன்கேஸ் நான் அது போடலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு வெளியேறும் போது யாரையாச்சும் ஒருத்தர் டைம் பேடா இருக்கும், அவங்க உடம்புலயும் ஏறதுக்கான வாய்ப்பு. ஆன்மாக்கள் ஒரே மாதிரி இருக்காது, ஒரே தன்மைகள் இருக்காது. அதுக்கு அந்த டைம்ல எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கும் யாருக்கு தெரியும். இப்போ ஆன்மாக்கள் காதுல போகாது, அதுகளுக்கு அந்த ரூல்ஸ் இருக்கு. நாசில தான் வேகமா ஃபாஸ்டா அது நம்ம உடம்புக்குள்ள போகும், இல்ல கால் நகங்கள்ல போகும். இப்போ நீங்க ஒருத்தவங்களுக்கு வசியம் பண்ணி நீங்க நிறைய விஷயத்த ஜெயிச்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு மந்திரம் பண்ணி கொடுத்து ஜெயிச்சிருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு பலிக்குமா? கண்டிப்பா பலிக்கும். எப்படி சொல்றீங்க? யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட புதுக்கோட்டையை சேர்ந்த மாந்திரிகர் நசீமாமா இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். பொதுவா இந்த எப்படி கேட்கறது, சில விஷயங்கள் மக்களுக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க ஒருத்தவங்களுக்கு வசியம் பண்ணி நீங்க நிறைய விஷயத்த ஜெயிச்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு மந்திரம் பண்ணி கொடுத்து ஜெயிச்சிருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு பலிக்குமா? கண்டிப்பா பலிக்கும். எப்படி சொல்றீங்க? பாதுகாப்பு பண்ணிக்கிட்டா எதுக்கு பலிக்காது? மற்றவங்களுக்கு பண்றதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாப்பு பண்ணிப்போம். அதையும் மீறி ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற மனிதனுங்களோட பிரச்சனை நாங்கள் தீர்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டோம். அது அவனோட கர்மா தானே. ஆமா, ஓகே. கர்மா இருந்ததுனால தான், அவனுக்கு கெட்ட நேரம் இருந்ததுனால தான் அது பிரயோகப்படுத்தியிருக்காங்க. அவனுக்கு நல்ல நேரம் நல்ல டைமிங் இருந்தா அவங்க என்னதான் பிரயோகப்படுத்தினாலும் அது என்ன ஆகாது, எஃபெக்ட் ஆகாது. ஓகே. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரயோக முறை செஞ்சு உடனடியா அவங்க எஃபெக்ட் ஆயிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வாரம் ஆயிருக்கலாம், பல மாதங்கள் ஆயிருக்கலாம், இல்லை பல வருஷங்கள் ஆயிருக்கலாம். ஓகே. அந்த டைமிங் வரைக்கும் அது காத்துக்கிட்டு இருந்துதான் அவங்கள என்ன பண்ணோம், பொன் பொருத்தம். ஓகே. சரி, இது மனிதர்களால் செய்யப்பட்டது, மனிதர்களால் தான் ரிமூவ் பண்ணப்படணும். அதுக்கு கடவுளுக்கு சம்மந்தம் உண்டா? கடவுள் கெட்டது செய்யன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, கடவுள் அப்படி சொல்லலை. அப்போ மனிதர்களோட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், தீய செயல்பாடுகள், பொறாம குணங்களால் இந்த விஷயங்கள் செய்யப்படுறது. அப்போ நம்மள மாதிரி யாரோ ஒருத்தவங்க இறைவனுக்காக நம்ம இறைவன் சேவையை செஞ்சுட்டு இருக்கோம். மக்கள் இந்த மாதிரி இந்த ஆண்மக்கள் எப்படி மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்ட ஆன்மாக்கள் இறைவன் அடி போகாதுன்னு தான், அந்த ஆன்மாக்கள் தூய்மைப்பட்டு போகணும்னு தான் இந்த ரிஸ்க் எடுத்துக்கிறது. அப்போ நம்மளுக்கு சில விஷயங்கள்ல உடல் கட்டு போட்டுக்கிறது உண்டு. உடல் கட்டு போட்டோம்னா அந்த விஷயங்கள் தாக்காது. ரொம்ப தீவிரமா இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல உடல் கட்டு போட்டுக்காம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ இன்னொன்று, இப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நான் பேய் ஓட்டினேன், அது பண்ணேன், எனக்கு அடிச்சது, கை கால்லாம் வலிச்சிச்சு, வீங்கிடுச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? நிறைய இருக்கு. ஓகே. ஆன்மாக்கள் ஒரே மாதிரி இருக்காது, ஒரே தன்மைகள் இருக்காது. அதுக்கு அந்த டைம்ல எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கும் யாருக்கு தெரியும். புரியுதா? இப்போ நம்மளும் பிரசன்னம் பார்க்கும்போது ஆன்மாக்கள் வர வைக்கிறது உண்டு. அப்ப என்ன பண்ண சொல்லுங்க? கட்டு போட்டுப்பீங்களா? முதல்ல என் சுத்தில இருக்கிற மக்களுக்கும் எனக்கும் கட்டு போட்டுட்டு அந்த ஆன்மா அங்க வர. ஓகே. உடல் கட்டு, பஞ்சபூதங்கள் கட்டு, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம சுத்தில இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு கட்டு பண்ணிட்டு தான் நம்ம அதை வர வைக்க முடியும். இன்கேஸ் நான் அது போடலன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்துருச்சு, ஓகே. அது வந்துட்டு வெளியேறும் போது யாரையாச்சும் ஒருத்தர் டைம் பேடா இருக்கும், அவங்க உடம்புலயும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பூரும். ஏன்னா அதுங்க பூர்றதுக்கான சூக்ஷ்ம வழி அப்படின்னா நாசியில போகும், இல்லை கால் நெகங்கள்ல சீக்கிரம் எஃபெக்ட் ஆகும். காதில் போகாது. இப்போ ஆண்மக்கள் காதில் போகாது, அதுகளுக்கு அந்த ரூல்ஸ் இருக்கு. ஓகே. நாசில தான் வேகமா ஃபாஸ்டா அது நம்ம உடம்புக்குள்ள போகும், இல்லை கால் நெகங்கள்ல போகும். அப்போ இது ரெண்டு விஷயங்களும் நம்ம என்ன பண்றது, ப்ரொடெக்டிவ்னஸ் பண்ணுவோம். அப்போ காத்துல கட்டு போட்டு வைப்போம், கட்டு போட்டு ப்ரொடெக்டிவ்னஸ் பண்ணி தான் அந்த ஆன்மாவை வர வைப்போம். இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, வர வைக்கக்கூடாது.
அதுக்கு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு நாள் ஆகும் 2 நாள் ஆகும். ஆனாக்கா அவங்களுக்கு எனர்ஜி பவர் இருக்காது, அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்காது. ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட அந்த பவர் இருக்காது. அப்போ அவங்க பயப்படுவாங்க. புரியுதுங்களா? இன்கேஸ் இதையும் மீறி வரக்கூடிய ஆன்மாக்கள் துவம்சம் பண்ணிட்டு போயிடும். புரியுதுங்களா? அடிச்சு பிடிச்சி வந்த வேகத்துக்கு என்ன சொல்றது, நம்ம பக்கத்துல இருக்க கண்ணாடி உடஞ்சி போவோம், டேபிள் செதறி போய் விழுந்துரும். ஓகே, நம்மளையே தூக்கி போட்டு கூட ஒவ்வொரு வாட்டி அந்த செயல்கள் செய்யும். அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னா எங்களையே கூட காயப்படுத்தும். எப்படி சில விஷயங்கள் வந்து வாயிலேருந்து ரத்தம் வரலாம், மூக்குலேருந்து ரத்தம் வரலாம். புரியுதுங்களா? திடீர்னு வரும். அப்போ உங்க குடும்பத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லையா? அதான் ப்ரொடெக்டிவ்னஸ் பண்ணிட்டு தானே பண்றேன். ஓகே, நான் இருக்கிற ஏரியாவே ப்ரொடெக்டிவ்னஸ் பண்றேனாக்கா அப்போ எந்த அளவுக்கு அதோட எஃபெக்ட் இருந்தா நான் அந்த மக்களுக்கு தொந்தரவு ஆகாத மாதிரி என்னோட வேலைகளுக்கு நான் செய்யணும். ஓகே, என்னால் அவருக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் இருக்கேன்னா அந்த ஏரியா மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும், என் மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும். அப்போதான் வந்து அந்த விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் என்ன மட்டும்தான் தேடி வரும். ஏன் இங்கே இடத்துல நான் என்ன கொடுக்குறேனோ அதை வாங்கிட்டு கிளம்பி போயிடும். ஓகே, இல்லை கொஞ்சம் லூஸ் விட்டுருந்தா என்னையும் அடிச்சுட்டு போகும். அந்த அடிக்கி விடுறதுக்கு நான் ஏன் இந்த வேலை செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணுறோம். சரிங்களா? மந்திர பிரயோகம், மூலிகை பிரயோகம். சரிங்களா? நம்ம ஆத்மார்த்தமாக அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இறை சக்தியை கொண்டு நம்ம அதை பண்ணிக்கலாம். சரிங்களா? மாந்திரீகத்தில் ரொம்ப எஃபெக்டிவாக தீவிரமாக உயிர் போகக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு செய்யப்பட்டிருந்துச்சுன்னா 100% ஒரு 5 நாளாச்சும் 7 நாச்சும் நம்ம உடம்புல அதை வாங்கிக்கிட்டு தான் அவனை ரிலீஃப் பண்ணுமே தவிர இல்லை ரிலீஃப் ஆக மாட்டான். என்னதான் பலி கொடுத்தாலும் சரி, இல்லை பொம்மையில வர வச்சாலும் சரி, என்ன கொடுத்தாலும் நம்ம உடம்பு தான் அது கேட்கும். அந்த மாதிரி நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். வாயை திறக்க முடியாது, ரத்தம் ஒழுவும், சாப்பிட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு மாச கணக்காக சாப்பிடாம இருந்திருக்கேன். ஏன்னா வாயிலேருந்து ரத்தமா வெறும் பிளட்டா வந்தா எங்கேருந்து நான் சாப்பிட முடியும்? ரத்தத்தால சாப்பிடுவான். புரியுதா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கும். அது எப்படி கியூர் பண்ணுவீங்க நீங்க? அது சில மூலிகைகளும் மந்திரங்கள் நம்ம வந்து வாயை திறந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ளாரையே உக்காந்து ஒரு ஜபம் மாதிரி அதை படிச்சுக்கிட்டு இருப்போம். படிக்கும் போது அது என்ன ஆகும்னா திருப்பி ஏறின வழியே வந்து இறங்கும். எப்படி ஏறினச்சோ அப்படியே இறங்கும் கீழே. அது உங்களால உணர முடியுமா? அதை இறக்கிதான் அதை மூலிகைகள் கொண்டு கண்ட்ரோல் பண்ணி அடுக்கி எரிச்சிரும். எரிச்சதோட அது அவ்வளோதான், அது சுவாகா தான், மறுபடியும் வராது, யார் மேலேயும் போகவும் போகாது. அது அவ்வளோதான். அது ஏன்னா அதுக்கு என்ன சொல்றது, மறுபிறவிங்கிறது கிடையாதுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி விஷயம். ஓகே, இப்போ பொதுவா வந்து நீங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கெல்லாம் வந்து சொல்வீங்க இல்லையா, பிரசனம் உங்க லைஃப் இப்படி ஆகும், உங்க லைஃப் அப்படி ஆகும்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்க மட்டும் இல்ல, எல்லா மாந்திரிகர்களும் பண்ணுவாங்க. அதே உங்களுக்கு வந்து பண்ணிக்க மாட்டாங்க. நிறைய மாந்திரிகவாதிகள் பாத்தீங்கன்னா பயங்கர பணக்காரங்களா இருப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ஏன் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணி அவங்க வாழ்க்கையை மாத்துறவங்களால அவங்களுக்கு பண்ணிக்க முடியாதா? ஏன் பண்ணிக்க முடியாது? பண்ணிக்கலாமே. கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு பலிக்காது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இப்போ நான்லாம் ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர்டாகி நான் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களுக்கு சேவை செய்ய முடியும்னு சொல்லுவேன். ஓகே, அதுக்காக எனக்கு காசு பணம் இல்லையா? இருக்குது. ஓகே, அதுக்காக நான் நல்லா துணி போடலையே? கண்டிப்பாக போடுறேன். நானும் மனிதன் தானே. முதல்ல எனக்கு தேவையானது செஞ்சுக்கிறதுக்கு தானே இப்போ மாந்திரிகம் படிக்கிறது. ஓகே, மனசளவுலையும் உடலளவுலையும் பணத்தளவுலையும் அனைத்துலேயும் செல்வ செழிப்பு முதல் எனக்கு கிடைக்கும், உனக்கு இல்லை. அப்போ நான் ரெடி ஆயிட்டேன், நான் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கேன்னா தான் மற்றவனுக்கு அதை பிரயோகப்படுத்தப்போ. புரியுதுங்களா? எனக்கு அது ஆகாது நடக்காதுன்னா அது ஃபேக்கு, அது உண்மை இல்லை. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்து ரோட்ல ஜோசியம் பார்ப்பாங்க, நீ நல்லா ஆயிடுவ, நீ இந்த இது பண்ணினா நீ சூப்பரா ஆயிடுவ அப்படின்லாம் இந்த ரோட்ல இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஆனா அவங்க ரோட்ல உட்காந்துருக்காங்க. இல்லைன்னா அது சொல்ல வரல, அது அவன் வியாபாரத்துக்காக பண்றான். ஓகே, 100% ஜோசியக்கார எவனாச்சும் ஏழை அப்படிங்கிறது பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்த்துருக்கீங்களா? இல்லை. நல்லா பணம் புழக்கம், பணம் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு டைம் சரியில்லையா? நான் அவங்களுக்கு அவங்க டைம் நல்லாவே தெரியுமே, நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. அதே மாதிரி மாந்திரிகர்கள், ஆனால் எல்லாமே மாந்திரிகர்கள் ஆயிட முடியாது.
லட்சம் பேர்ல ஒரு 7-8 பேரோ இல்ல 10 பேர் தான் உண்மையான மாந்திரிகர்கள் இருப்பாங்க. இந்த ஃபேக்கானவங்களெல்லாம் அவங்களையும் தூசி தட்டிடுவாங்க மக்கள். பட் அவங்க நல்லா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. புரியுதா? இப்போ என்ன சொல்றது, நீ வந்தாதான் பணமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகே, மற்றவனுக்கால பணம் எடுக்கக்கூடிய எனக்காக எடுக்க தெரியாதா? எடுக்க தெரியுமே, எடுக்கலாமே. அப்போ பண்ணாதவங்க எல்லாம் வந்து பியூரான ஆளுங்க இல்லன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா. அவங்களுக்கு அந்த அதுதான் தெரியல. இல்ல அடுத்தவன் வந்தாதான் காசு பார்க்க முடியும். அப்ப நீ உனக்கு என்ன பிசினஸ் பண்ற? நீ பிரயோகம் பண்ணல, பிசினஸ் பண்ற. நீ பிசினஸ் ட்ரிக்குக்காக யூஸ் பண்ற. நான் அது சொல்ல வரல. அதாவது எனக்கு என்னோட விஷயங்கள் நான் திருப்தி அடைய முடியும் அப்படின்னா தான் அவன் உண்மையான மாந்திரிகான். புரியுதுங்களா? இல்லைன்னா மாந்திரிகத்துக்கு அர்த்தமே இல்லை. புரியுதுங்களா நான் சொல்றேன்? அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம செயல்படுத்திக்கிட்டு நம்ம உசந்த இடத்துல இருந்தாதான் இந்த மாந்திரிகத்துக்கான அர்த்தம். ஓகேவா? இப்போ எப்படி சொல்றதா, உங்களுக்கு ஒரு பொருள் நான் வந்து ஃப்ரீயா கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் விபூதியே கொடுத்தேன், ஃப்ரீயா கொடுத்தேன். அதோட மதிப்பு தெரிஞ்சுச்சா உங்களுக்கு? தெரிஞ்சுச்சா? தெரியல. இல்ல தெரியல, அது உணர முடியல. அதே வந்து கியூல போயிட்டு 24 மணி நேரம் நின்று டோக்கன் வாங்கி, புரியுதுங்களா, என்னை வந்து தரிசனம் பண்ணி என் கையில இருந்து அது வாங்கியிருந்தீங்கன்னா, பா இவ்வளோ நேரம் நின்று அந்த அம்மா கையில இது வாங்கினேனே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு உங்களுக்கே தோன்றிருக்கும். புரியுதுங்களா? அதோட என்ன சொல்றது, அந்த கஷ்டத்தோட மதிப்பு அப்பதான் நீங்க அதை பலன் அடைஞ்சிருப்பீங்க. அப்போ செலவு மக்கள்கிட்ட ஏன் கேட்கணும், எதுக்காக கேட்கணும்னா, அவன் ₹1 அதை கஷ்டப்பட்டு அனுபவிச்சாதான் அதனோட பலன் அவன் அனுபவிக்க முடியும். சும்மா ஈஸியா கிடைச்சா அதோட பலன் தெரியும். புரியுதுங்களா? இந்த பிரசாதத்துக்காகவே நிறைய மக்கள் சந்திக்கிறதுக்கு ஏங்கக்கூடிய மக்கள்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்போ எதுக்கு என்ன விஷயத்துக்காக கொடுக்குறோம், யாருக்கு இறைவன் கொடுக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். சரிங்களா? அப்படியே நாங்க பிரயோகம் பண்ணிக்க முடியாதானா? நிச்சயமா அது கிடையாது. எங்களுக்கும் நாங்க அனுபவிக்க முடியும், எங்களாலையும் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். அப்படி பண்றதுனாலதான் யாருக்கிட்டையும் நம்மளுக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை. ஓகே, நான் இருந்த இடத்துல எனக்கு எல்லாமே கிடைக்குது, நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் உன்னோட அனுபவமும் அனுகிரகமும் எனக்கு எதுக்கு வேணும்? உன்னோட இறக்கம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியுதே, நான் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியுமே. அப்புறம் நான் ஏன் வேறவங்களோட கையேந்தணும்? புரியுதா? அப்படின்னா நீங்க ஏன் மேடம் காசு வாங்காம பண்ணலாமே அப்படின்னா சூக்ஷ்ம இதுதான். நீ காசு கொடுக்காம ஒரு விஷயத்த நான் உனக்கு பண்ணேன்னா அதோட மதிப்பே உனக்கு தெரியாது. ஓகே, அப்ப அந்த பொருளுக்காக நீ செலவு பண்ணியானாதான், ஐயோ நான் செலவு பண்ணனே, நான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணனே, அப்ப நல்லா ஆயிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு வரும். இல்லைன்னா வரவே வராது. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நீண்ட நாள் மக்களோட டவுட் இது, இவன் மட்டும் இப்படி இருக்கானா, அப்ப அவங்க எல்லாம் ஒரிஜினல் ஆள் கிடையாதுன்றது கிளீனான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க மேம். நன்றி.